மாங்காய் கொண்டு வர சொன்னனே, அத கொண்டு வந்தியா? பல்லு போன காலத்துல மாங்காய் கேக்குது பத்தி எதுக்கு? அடே உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மாங்காய் கொண்டு வந்தியா இல்லையா? கொண்டு வந்தேம்மா, கொண்டு வந்தேன். 2 கிலோ மாங்காய் கொண்டு வந்தேன். போதும் தானே? 2 கிலோ தான் கொண்டு வந்தியா? ஏண்டா உன்கிட்ட 10 கிலோ சொன்னேன்லடா. ஏம்மா வீட்ல இருக்கிறது 2 பேரு. இந்த 2 பேத்துக்கு எதுக்குமா 10 கிலோ? இம்புட்டு காய் வெறுவாயாலையும் திங்க முடியாது. ஊறுகாய் போட்டு வச்சா கூட 2 பேர் திங்கிறதுக்கு வருஷ கணக்காகும். 10 கிலோவையுமா திங்க போறீங்க நீங்க? ஐயையையே, ஒருவேளை ஊர் முழுக்க வியாபாரம் பண்ணவும் போறீங்களா? ஏண்டா 10 கிலோ வேற எதுக்காக கிடையாது, ஏன் மருமகளுக்கு. மருமகளுக்கா? ஊர்க்காரவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல, என் வீட்டுக்கு ஒரு வாரிசு கொண்டு வர முடியாது இவ மருமவளாலன்னு. எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லுடா, என் மருமவ மாசமா இருக்கானே. அப்படியா? சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா. இங்க வரடா, ஊர்ல உள்ள எல்லார் வீட்லயும் போய் சொல்லிரு, என் மருமவ மாசமா இருக்கானு. எல்லாரும் சொன்னாங்கல்ல, என் பையனை இவன் ஆணே இல்லன்னு. எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லு, என் மருமவ முழுகாம இருக்கானு. ஏமா எந்த விஷயத்தை போய் எந்த விஷயத்தோடமா சேர்க்கிறீங்க? எந்த விஷயத்த சேர்க்கிறேன்னா, ஊர்க்காரவங்க எல்லாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுனாங்கல்ல, அப்ப என் வீட்டுல எனக்கு எம்பிட்டு கஷ்டமா இருந்திருக்கும். அதனால தானே நான் என் மருமவள் இந்த பக்கமே அண்டை விடாம சண்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சேன். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லணும்ல. சரிம்மா சரிம்மா, நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேம்மா. அது மட்டும் இல்ல, என் மருமவ முழுகாம இருக்கனால இந்த ஊருக்கே விருந்து வைக்கணும்னு இருக்கேன். எல்லாத்துக்கும் அதையும் சொல்லிரு. கெடாவா? என்ன கேக்குறீங்களோ அத்தனையும் செஞ்சு விருந்து வைப்பேன்டா. சரிங்கம்மா. வாடா வா, என் வயிற்று சில கொட்டிக்கணும்னே ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு வரியா? வா. ஹலோ. ஹலோவா? என்ன நீ பண்றது ஒண்ணும் சரியில்லை. நான் என்ன பண்ணேன்? பால் தானே ஊத்திட்டு வந்தேன். நீ பால் ஊத்துறது மத்தவங்களுக்கு ஊத்தணும், எனக்கு ஊத்தக்கூடாது. உனக்கு ஊத்தக்கூடாதா? என்ன சொல்ற? லூசா நீ? கொஞ்சம் அசந்தா என்னை லூசாவே ஆக்கிடுவ போலயே நீ. இங்க பாரு, பைத்திய மாதிரி பேசாத. ஆமா ஆமா ஆமா, நான் பைத்தியம் தானே, நான் பைத்தியம் தான். வர்கீஸ், நானே அங்க இங்க அலைஞ்சு ரொம்ப டயர்டா வந்திருக்கேன். இன்னும் வேற வீட்டுல வேற குளிச்சுட்டு வேலைக்கு வேற கிளம்பணும். நீ என்னப்பா ஓனரு, எப்ப வேணாலும் போவ வருவ, எனக்கு என்ன அப்படியா? நவுரு. ஹலோ. என்னடா உனக்கு பிரச்சனை? நீ என் வழியில ரொம்ப கிராஸ் ஆகுற. ஷபா, இந்த வழியில வரக்கூடாதுன்னா சொல்லு, அந்த வழியில சுத்திக்கிட்டு வரேன். என்னடா? இங்க பாரு, ஏற்கனவே ஒரு தடவை ஆசைப்பட்டேன், அதுல மண்ணலி போட்டேன். 2வது தடவை ஆசைப்படுறேன், அதுல குண்ட போட்டுறாத. இப்படியே பேசிக்கிட்டே இரு, மொத்தமா ஒன்னையே ஒரு நாளைக்கு ஒரு நாள் போட போறேன். நீ இரும்பு உரும்பு, அதை அங்கிட்டு போய் செய்யி, ஏன்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்காத. எனக்கு கடுப்பா இருக்கு. நானே காலையில எழுந்திரிச்சு பாலை கறந்து போய் ஊத்திட்டு வரதுக்குள்ள டயர்டா இருக்குன்னு இருந்தா. இங்க பாரு, ஒரு விஷயம். ஒரு விஷயமா 2 விஷயமா, மொத்தமா எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லு, எனக்கு மண்டை வலிக்குது. வலிக்காது. எங்ககிட்ட எல்லாம் பேசினா உனக்கு வலிக்கும், பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட பேசினா இனிக்கும்ல. டேய் டப்பா மண்டையா, சும்மா வம்பிழுக்காம என்ன ஏதுன்னு சொல்லு. நீ யார் பின்னாடியே போய்கிட்டு இருக்க, அது சரியில்லை. வால் பின்னாடி போனேனா? எனக்கு வேற வேலை இல்ல. ரோட்ல யார் போனாலும் அவங்க முன்னாடி விட்டாங்கன்னா நான் பின்னாடி தான் போகணும். இல்லைன்னா அவங்க நான் முன்னாடி போனா அவங்க என் பின்னாடி வருவாங்க. இதுல என்னடா இருக்கு? இந்த பைத்தியக்காரனோட பெரும் ரோதனையா இருக்கு. இதுவே வீடா மட்டும் இல்லாம இருக்கணும். ஒரு அரை பட்டனா சுருண்டுட்டு போய் விழுந்துருவான். என்னடா என்னை அடிக்கலான்னு பாக்குறியா? அடிடா அடி. என்ன அடிச்சினா அதுக்கப்புறம் தெரியும் எங்க அம்மாவோட சீரூபம் என்னன்னு. என்னடா உனக்கு சப்போர்ட் பண்ணுதே நினைக்கிறியா? அவங்க பையன் என் மேல மட்டும், அதுவும் பெத்த பையன் மேல கைய வச்சனும் உன் கைய முடிச்சிருவாங்க. ஏற்கனவே நீ நான் கழுத்தை பிடிச்சு நெரிச்சல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை விட்டு விட்டு துரத்திடுவாங்க. டேய் முதல்ல என்ன ஏதுன்னு சொல்லு, சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. இங்க பாரு, நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ பாத்துட்டே இரு, இல்ல பாக்காம கூட இரு. முதல்ல இங்க இருந்து நவுரு. எனக்கு டைம் ஆயிடுச்சேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ தாமிரபரணியில போய் தலைமுழுகு, இல்ல வைகை ஆத்துல போய் கூட தலைமுழுகு. மொத்தத்துல என்னைய போய் தலைமுழுக விடு. சோ என்னடா உனக்கு பிரச்சனை இப்ப? அனிதா பின்னாடி நீ போக கூடாது. எந்த அனிதா?
ஏய் எந்த அனிதாடா? அதான் என் ஆள் அனிதா. பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு யாருடா? அதான் அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு போகும்போது அப்படியே கண்ணாலே சிக்னல் கொடுத்தியே அந்த அனிதா, என் ஆள் அனிதா. பைத்தியக்காரா, நான் எப்படா அந்த பொண்ணை பார்த்தேன்? நீ என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ பார்த்த, நான் பேசி கொஞ்சிட்டு இருந்ததை நீ பார்த்த. நீ சொன்னபடி பார்த்தாலும் அவங்க அப்பாவோட போனுச்சு. அவங்க அப்பாவோட போகும்போது எப்படி அந்த பிள்ளைகிட்ட பேச முடியும்? டேய், அவங்க அப்பா கிணத்தடியில விழுந்துட்டாரு, நான் தூக்கி விட்டேன், அதனால என்கிட்ட பேசிட்டு போனாங்க. இதுக்கெல்லாம் நான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருவேன். முதல்ல நீ போய் அந்த பொண்ணை சம்சாரமாக்கு, அதுக்கப்புறம் நீ என்ன சம்சாரம் பண்ணலான்னு இருக்கும். போடா. என்னடா இம்புட்டு கோவமா விவேகமா பேசிக்கிட்டு இருக்கே? ஏதோ லூசு மாதிரி சம்சாரம் பண்ணிட்டு போறேன். டேய், முத தடவை வேணா விட்டுருக்கலாம், ஆனா இந்த தடவை இந்த வர்கீஸ் விட்டவே மாட்டான். வர்கீஸுக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை இவன் பார்க்க கூடாது. பார்த்தானா தாங்க மாட்டான். ஏ பாண்ட, இன்னைக்காவது குளிச்சுட்டு துணியை மாத்து. எத்தனை நாள் இதே போட்டுக்கிட்டு கடக்க போறேன்னு தெரியல. நமக்கெல்லாம் ஒரு நாள் போட்டது அடுத்த நாள் போட்ட உடம்பெல்லாம் அரிக்குது. எப்படா போய் குளிச்சுட்டு துணியை மாத்துவோன்னு இருக்கு. எப்படிதான் வருஷக்கணக்கா இப்படி போட்டுக்கிட்டு சுத்துறனே தெரியல. ச்சீ, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது போ. உன்னையெல்லாம் ஒரு புள்ள கட்டிக்கிட்டு வந்தாலும் கீழேன்னு தான் இருக்கும். வந்து 2 நாள்ல ஓடிரும். நீ இருக்க அழகு லட்சணத்துக்கு இந்த துணியெல்லாம் அடுப்புல போட்டா கூட வேகாது. அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியே இருந்து ஆள் ஒண்ணும் வேணாம். இந்த பெத்த தெய்வமே போதும். பால் எடுத்து ஊத்துறதுக்கு தான் வலியா இருக்கும். பால் கேன் கொண்டு வந்து வச்சு அதை எடுத்து கழுவுறதுக்கு கூட போட முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் என்ன ஜென்மமோ. என்னடா சும்மா லூசு மாதிரி கட்டிக்கிட்டு கிடக்குற? அவன் என்னமோ என்ன பைத்தியக்காரனது, இது என்னமோ லூசு மாதிரி. மொத்த குடும்பமே என்னைய ரொம்ப டம்மி பீஸாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? இருக்கட்டும். டெரர் பீஸா மாறேன், இந்த குடும்பத்தை ஒரு ஆட்டுறேன். நாங்க போய் ஆட்டுறது இருக்கட்டும், இங்க வந்து இத முதல்ல கழட்டு. ஐயோ ஆண்டவனே, ஒரு பஞ்ச கையில பேச விடுறாங்களா? யாரு 2 நாளைக்கு நான் வெளியூர் போற மாதிரி இருக்கும். இந்த காட்டு இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறதுக்கு வைக்கணும், ஆள் வேணும். நீயும் உனக்கு இதெல்லாம் தெரியாது வந்து பார்க்க வைக்க. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனை 2 நாளைக்கு அங்க அனுப்பி விடணும். ஐயோ என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவனை என்னத்த போய் பண்ண போறான்? மொத்தமா இப்ப நானே பண்ணிட்டு இருக்க சொல்றியா? எனக்கு வேலை பொழப்பே இல்லையா? நான் அங்கேயே இருந்து எப்படி கணக்கு வழக்கு பார்க்க முடியும்? வேற ஒருத்தவங்களை விட்டா 5-10 ஆட்டைய போட்டாலும் தெரியாது. அவன் கெட்டு போறதுக்கு காரணமே நீதான். இதுக்கு முன்னாடி ஏதோ கல்யாணம் ஆகல, ஆனாலும் கொஞ்சம் பொறுப்போட இருந்தான். என்னைக்கு இந்த கல்யாணம்ன்ற ஒரு கன்றாவி ஆணிச்சோ அன்னையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலை வெட்டிக்கும் போறது இல்ல, ஒரு பொறுப்பு இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப அந்த பிள்ளை மாசமா இருக்குது. மாசமான இன்னும் பொறுப்பு அதிகம். நம்மளே எல்லாம் பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? எத்தனை வருஷத்துக்கு நீயும் நானும் தாங்கிட்டு உட்காந்துட்டு சோத்த போட்டுக்கிட்டு இருப்போம்? சொல்லு பாப்போம். கல்யாணம் பண்ணதே கரகம் பிடிச்ச மாதிரி ஆயி போச்சுங்க. அதுதான் அவன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கான். இல்லைன்னா அவன் இப்படி இருக்க ஆளே கிடையாது. ஊர்ல 10 பேர் இந்த மாதிரி இருந்தா போதும் இவனுங்களை மாதிரி ஆட்களுக்கு. இவனுங்க என்னைக்கு வேலை வெட்டிக்கு போகாம காலம் முழுக்க தின்னுட்டே கிடப்பானுங்க. அவனை கூப்பிடு. நான் கூப்பிடுறேன். டேய் வடிவுகரசா. வேற பாரு, வடிவு குடிவுன்னு. என்னம்மா என்னடா உள்ள என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கனே தெரிய மாட்டேங்குது. என்ன முட்டை விட்டுக்கிட்டே இருக்கியா? டேய், உங்க அப்பா 2 நாளைக்கு வெளியூர் போறாராமா. அங்க கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் வேணுமாமா. உன்னைய அங்க இதுக்கு ஆபீஸ்க்கு போக சொல்றாரு. என்னால போக முடியாது, எனக்கு வேலை கிடக்கு. ஐயாவுக்கு அப்படி என்ன கல்ட்டுற வேலை இருக்குதாமா வீட்டுல? ஏகப்பட்ட வேலை கிடக்கு. இதுதான் என்ன வேலைன்னு கேக்குறேன். 3 நேரமும் நல்லா திங்கிற, போன நல்லா நோண்டுற, ரீசார்ஜ் மாட்டிக்கிற, இதுல வேற அது வேணும் இது வேணும்னு உரிமைப்படுத்தி கேக்குற. அதெல்லாம் எப்படி வரும்? வேலைக்கு போனா தானே வரும். வீட்டுல உட்காந்துருந்தா என்ன வரும்? இதுக்கு முன்னாடி எப்படியோ தெரியாது, ஆனா இப்ப பொறுப்போட இருக்கணும். அந்த பிள்ளைங்க மாசமா இருக்குது, இன்னும் குழந்தை குட்டின்னு உண்டாகி போச்சுன்னா இனி அடுத்த பொழப்ப பாக்கணும். இப்படியே இருந்து என்னத்த பண்ண போற நீயே? உன் பொண்டாட்டிக்கு தேவையானது நீ தான் வாங்கி கொடுக்கணும். நாங்க ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியாது. புருஷங்காரன் ஒரு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறதா இருந்தா கூட புருஷனோட உழைப்பில வாங்கி கொடுத்தாதான் அது பொண்ணுங்களுக்கு மரியாதை. என் காசுல நீ வாங்கி கொடுக்கறதுல என்ன மரியாதை? சும்மா என்ன பொண்டாட்டின்னு இருக்காதீங்க.
நான் தான் டைவர்ஸ்க்கு எழுதி கொடுத்துருக்கேன். 1 வருஷம் ஒன்னாக சொல்லியிருக்காங்க. இங்க பாரு, இந்த வெங்காய வேலையெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். ஒழுங்க மரியாதையே தோப்புல போய் வேலையை பாரு. என்னால சும்மா இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டேன். சரி விடுங்க, அப்புறமேட்டுக்கு அவனை அனுப்பிவிடுறேன். எப்பறம் அனுப்புவ? நான் எங்கிட்ட போனோன்னு இவன் உள்ள சாத்திக்கிட்டு போன நோட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்ப நீ அனுப்புவியா? ஏய் கிளம்பு, உன்னை ஆபீஸ்ல விட்டு போறேன். போன்ல வேற சார்ஜ் இல்ல. சார்ஜ் இல்லாட்டியும் பரவாயில்ல, எடுத்து நீ கிளம்பு. ஏமா எனக்கு இன்னைக்கு மூடு இல்ல, நாளைக்கு போறேன். எவன் ஒருத்தன் பொழப்பு பார்க்கறதுக்கு மூடு வேணும்னு சொன்னானா அவனால வாழ்க்கையை உருப்படுறது கஷ்டம். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு மொத்த சொத்தையும் ஆசிரமத்துக்கு எழுதி விட்டு போயிருவேன். ஒழுங்க மரியாதைய வேலை வெட்டிய வந்து பாரு சொல்லிட்டேன். டேய் என்னடா, போடா போய் கிளம்புடா. ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா. யாருக்கு பிடிச்சதோ நம்மள பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. என்ன ஜென்மம்னே தெரியல இதெல்லாம். சரிங்க வருவேன். எத்தனை உயிரோட இருந்தா பரவாயில்ல, போய் சேர்ந்துட்டா பொழப்பெல்லாம் இவன் தானே பாக்கணும். அப்ப யாரு வந்து பாப்பா? வெளிய போறது என்ன கண்ணி வாக்க கால வாக்க பேசிக்கிட்டு போயிட்டு வாங்க. வா வரசா. ஐயோ முடியலையே அம்மா. இந்த நேரத்தில் அவர் என் பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அந்த மனுஷன் என் மேலே கொஞ்சம் கூட அன்பு இல்லாமல் இருக்காரு. முடியலையே. எந்த ஒரு பொண்ணுக்கு என் நிலமை வரவே கூடாது. ஒவ்வொரு பொண்ணுக்குமே நம்ம மாசமாக இருக்கும்போது புருஷங்க நம்மளை தாங்க மாட்டாரா, நம்மளை பார்க்க மாட்டாரான்னு இருக்கும். ஆனால் எனக்கு அந்த மனுஷன் ஒரு ஃபோனு கூட பண்ணி பேச மாட்டேங்கிறாரு. எப்படி எது சாப்பிட்டாலும் கொமட்டிக்கிட்டு வருது. அவர் மடியில் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு. என் தலையெழுத்து. எனக்கு என்ன இப்படி ஒரு நிலைமைன்னு தெரியல. என்னைக்கு தான் அந்த மனுஷனை புரிஞ்சுக்குவாருன்னு புரியல. இன்னத்துக்கு விரும்பி தான் கல்யாணம் பண்ணோம். அப்போ இருந்த பாசம் ஏன் அவருக்கு எனக்கு இப்போ இல்லைன்னு போச்சுன்னு தெரியல. வந்து இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் அவரா பண்ணலை, நான் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பேசினாரு. உனக்கு குழந்தை உண்டானா உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன், உன்னை கீழே கூட இறக்கி விட மாட்டேன், அப்படி எப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு என்னை கண்டுக்க போறது இல்லை. சாப்பிட்டியான்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்லை. இன்னையிலேருந்து தனி ஒலை வைக்கிறேன் நாங்கள். அதான் ஒலை வச்சு ஆக்கிறா போல இருக்கு. பாரு வயிறு எல்லாம் எரியுது எனக்கு. என் வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படி என் வீட்லேயே தனி ஒலை வைக்கிறா. எந்த வீட்லயாவது இந்த கூத்து நடக்குமா? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சவன் ஒருத்தன், இன்னைக்கு தனி ஒலை வச்சு ஆக்கிறவங்க இன்னொருத்தன், வெள்ளம் திங்கிறது ஒருத்தன், விரல் சூப்புறது இன்னொருத்தன். எல்லாம் நல்ல விவரமா தான் இருக்காங்க. எப்படா குடும்பத்தை பிரிக்கலாம், எப்படா குடும்பத்துக்கு ஒலை வைக்கலான்னு. வீட்டுக்கு மருமவை எதுக்கு கூட்டிட்டு வர்றது? ஒரு குடும்பத்தை ஒழுங்கா நடத்துறதுக்கு தான். இப்படியா தனியா பிரிச்சு ஒலை வைக்கிறதுக்கு? நானே எல்லாம் பண்ணணும் வைக்கணும், எல்லாம் என் நேர கரகம். வயசாகி போயிருச்சு, இனிமேலாவது நம்ம கொட்டாட்டம் இருப்போம், வேலை வெட்டி பார்க்கறதுக்கு ஆள் வரும்னு நினைச்சோம். காலத்துக்கு நம்மளே ஆக்கி பொங்கி திங்கணும்னு தலையெழுத்து. யார் வந்து என்ன பிரயோஜனம்? நம்மளே எல்லாம் பண்ணணும். ஏம்மா உனக்கு என்னப்ப? அம்மா அம்மிட்டா வந்துகிட்டு இருக்குமா, ஏதாவது கஞ்சி வச்சு கொடுக்குறியா? ஆமாடி, எல்லாத்துக்கும் நான் செய்யறேன், எனக்கு எவ்வளவு வந்து செஞ்சிடாதீங்க. உனக்கு கஞ்சி வைக்கணும், எல்லாம் வைக்கணும், கொண்டு வந்து வாயில ஊட்டணும். உன்கிட்ட இப்ப கஞ்சி தானே கேட்டேன், வேற எதுமா கேட்டேன்? ஒரு வேலை வெட்டி பார்த்தா பரவாயில்ல, ஒரு வேலை வெட்டியும் செய்ய மாட்டேன். அப்புறம் உனக்கு கஞ்சில இருந்து எல்லாம் கொண்டு வந்து நீட்டுவாங்களா? சரிம்மா, நீ ஒன்னும் வைக்க வேணாம் போதுமா? எந்த ஒரு பொண்ணுக்கு ஏன் நிலைமை வரவே கூடாது. கட்டினவங்களும் சரியில்லை, பெற்றவங்களும் சரியில்லை. என் மனசுல இருக்கிறது கூட ஏட்டு சொல்லவும் முடியல. அத்தை என்ன? நீங்க போங்க, நான் சமைச்சிடுறேன். ஒண்ணு வேணாமா? அதுக்கப்புறம் உன் புருஷன் என்கிட்ட வந்து சண்டைக்கு வரதுக்கா? நான் எல்லாத்துக்கும் தான் சேர்த்து கஞ்சி வச்சிட்டு இருக்கேன், சரிங்களா? சோறு குழம்பா நான் ஆக்கிடுவேன், நீங்க போங்க. எதுக்கு செய்யற மாதிரி செய்ய வேண்டியது, அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு நடிப்பு போடுறதுக்கா? இங்க யாரும் எந்த நடிப்பும் போடுறதுக்கு இல்ல, நீங்க போங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இருங்கத்த, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கத்த. அப்புறம் உன் புருஷன் என்னே வந்து கத்துவான். அதெல்லாம் யாரும் என்னை கத்த மாட்டாங்க, நீங்க போங்க. என்ன கஞ்சி வைக்கிற?
இந்த மாதிரி நேரத்தில் உளுந்து நிறைய சேர்த்துக்கணும்ல, அதான் உளுந்தங்கஞ்சி தான் வைக்கிறேன். சரி, சர்க்கரை எதுவும் போட்டுறாத. அங்கிட்டு வெள்ளம் இது இருக்கும், அதை எதுவும் போட்டு வை. அதான் போட்டு வைக்கிறேன். ஏன்னா சுகர் வேற அதிகமாக இருக்கு அவளுக்கு. அதை எதுன்னு போட்டு அப்புறம் ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா அப்புறம் அவங்க வீட்டுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்கள் போங்க. நேத்துல தனியாக உழ வச்சு ஆக்குறாங்க, இன்னைக்கு இப்படி பேசுகிறாங்க. ஐயோ, அடி பிடிச்சிட போகுது, நல்லா கிண்டுவோம். சப்பா, இந்த பஸ்ஸு மற்ற நாள்ல எல்லாம் போகும் வரும். நம்ம எங்கிட்டாவது போகும்போது தான் இந்த பஸ்ஸும் வராது, ஒன்றும் வராது. இதுக்கு தான் இந்த பஸ் எதிர்பார்க்கறதே இல்லை. எங்கிட்டு போறதா இருந்தாலும் நடந்தே போயிடுறது. அப்பாடியப்பா, என்னாடி இந்த பக்கம்? நான் எங்க அண்ணன் வீடு வரைக்கும் போறேன். அத்தா, எங்க அண்ணன் வீட்டுக்கா? சரி. நீ என்ன இந்த பக்கம்? நான் இந்த பக்கத்து ஊர்ல தானே வீட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். அதான் வேலைக்கு போகணும், அது போய்கிட்டு இருக்கேன். சரி. எம்பிட்டு சம்பளம் கொடுக்குறாங்க? என்னது பெருசா கொடுக்குறாங்க? ஒவ்வொரு வீட்லயும் 10,000 கொடுக்குறாங்க. 3 வீட்டுல பார்த்தேன். 2 வீட்டுல இப்ப வீட்டு வேலை, இன்னொரு வீட்டுல காட்டு வேலை அப்படின்னு சொல்லி பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, சரி. நீ எங்க வேலைக்கு போற? நான் எங்கேயும் வேலைக்கு போறது இல்ல. என் பையனை வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னுட்டேன். நீ இத்தனை வருஷம் உழைச்சதெல்லாம் போதும், கம்மனு வீட்டோட இரு, நான் பாத்துக்கிறேன்னு. அதனால வேலைக்கு போறது இல்ல, வீட்டுலதான் கிடக்குறேன். பரவாயில்ல, நீ பையனை பெற்றுருக்கனால பரவாயில்ல. நான் என்ன அப்படியா பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு அதுக்கு 1008 செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்குது. அடடே பத்திரகாளியா கோய். வள்ளி, என்ன ஆளே பார்க்க முடியல? வீட்டு வேலைக்கு போறக்கா. அதான், அது காலையில 6 மணிக்கு பஸ் பிடிச்சி போனோம்னா ராத்திரி ஆயிடுது வீட்டுக்கு வரத்துக்கு. அப்புறம் எங்க போறது வாரது? நீங்க எங்க கிளம்பியாச்சு? வீட்டுல அரிசி இல்லம்மா, அதனால சோறு எதுவும் பொங்கல காலையில. இந்த மனுஷன் வேலைக்கு போயிட்டா அப்படி. அதான் சரி, இப்பதான் வச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு போறேன். ஓ, சரி. என்னடி உன் சம்மந்தி வந்திருக்காங்க, பேசாம அப்படியே இருக்க? ஆமா, சாமந்தின்னு ஏண்டி நீ வேற வயிற்றுச்சல கொட்டிக்கிற? ஒன்னும் இல்லாத பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்துட்டு வந்திருக்கான். அதை வேற மருமவள்னு வேற சொல்லிக்கணும். காதல இது விழுந்துற போதுடி. காதல விழுகட்டுன்னு தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன், விழுகட்டுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அம்புட்டு வயிற்றுச்சலா இருக்கு. ஏன்டா என் அண்ணங்காரன் இருக்கான் பாரு, அவங்க பிள்ளைக்கு அம்புட்டு சீர்சனத்தி செஞ்சு அம்புட்டும் பண்றேன்னு சொல்லி இருக்கான். ஆனா இந்த படுபாவி ஒண்ணு இல்லாத கழுதைய கூட்டிக்கிட்டு வந்து எல்லா வேலையும் பார்த்து விட்டான். இன்னைக்கு எல்லாம் போச்சு. இப்ப அந்த பிள்ளைக்கு 1 லட்சம் ரூபாய், எப்படி மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற பையனை மாப்பிள்ளையா பார்த்திருக்காங்க. இவன் 25,000 சம்பாதிக்கிறத வச்சுக்கிட்டு தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். அவங்க எங்க, இவங்க எங்க? இன்னத்துக்கும் கல்யாணத்துல ஒரு குண்டு மணி கூட இல்லாம என் புள்ள போக கூடாதுன்னு சொல்லி அம்புட்டி இறக்குறான் எங்க அண்ணன். இங்க என் பிள்ளையும் ஒண்ணு கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு, ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்ல. அப்படியே தாட்டி விட்டோம்னா போதுமா, நமக்கு செலவு மீதியா அப்படின்னு தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு குடும்பத்துல இருந்து வரம் பார்த்து கூட்டிட்டு ஒண்ணும் இல்லாம இருக்கும் போதே அவ போடுற ஆட்டம் தாங்க முடியல. இதுவே கொஞ்சம் எங்க அண்ணன் பிள்ளை மாதிரி நகை நட்டு சீர்வரிசைன்னு சொல்லி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தானு வையி, ஆத்தடியாத்தா தாங்க முடியாது. அடியே 1000 தான் இருந்தாலும் வார்த்தையை கொட்டாதடி. என்னதான் இருந்தாலும் உன் சம்மந்தி வேற, ஒரு காலத்துல அடிச்சுக்கிட்டாலும் ஒரு காலத்துல கூடிப்பீங்க. இப்படி எல்லாம் பேசிவிட்டு நாளை பின்ன எப்படி முகத்துல முழிப்ப? எந்த முகத்திலையும் முழிக்க வேணான்னு தான் நான் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கேன். அம்மாடி அம்மா, கூடவே இருந்து குளியல பறிச்சிருக்காங்க. எல்லாம் இழிச்ச வயனா பார்த்து தாட்டி விட்டுருவான். அதுவும் எந்த நகை நட்டும் போட தேவையில்லைன்னு நல்லா உசாரா யோசிச்சுமா பிள்ளைய தாட்டி விட்டுருக்காங்க. இதுவே என் அண்ணன் மட்டும் பொண்ணை கொடுத்துருந்தானா வீடு முழுக்க பாத்திர மண்டத்தை இறக்கி நிறைச்சிருப்பான். அப்பயே வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, அதை கொண்டு வந்துருவேன், இதை கொண்டு வந்துருவேன்னு. வீடு பால் காய்ச்சற அன்னைக்கு காலையில ஒரு லாரி வலிக்கு சீரை கொண்டு வந்து இறக்கணும். இந்த படுபாவினால மொத்தமும் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. உண்மையும் சொல்றேன்டி, பெத்த வேறு பத்திக்கு தெரியுது. அம்புட்டு செலவு பண்ணி படிக்க வச்சு ஆளாக்கி அம்புட்டு கஷ்டப்படும் போதெல்லாம் தெரியல. இன்னைக்கு நல்லா இருக்கும்போது என்ன வேலை பார்த்து விட்டாங்கன்னு பாரு. அந்த அக்கா கோச்சுக்கிட்டு போகுதுடி, பாவமா இருக்குடி, அழுதுகிட்டே போறாங்க. யாரோ எப்படியோ போய் தொலையிட்டுண்டி, நமக்கு என்னடி வந்துச்சு? கூடவே இருந்து நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் கண்ணால் பார்த்துட்டு இன்னைக்கு எப்படி வாங்க வந்தோடனையும் வாயவால பேசுகிறான்னு தெரியலை. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், நல்லா இருந்துட்டு போட்டும். இந்த ஒரு பேச்சை என் புள்ள வாங்கிடக்கூடாதுன்னு தானே நான் அம்பிட்டு வேதனைப்பட்டேன். இன்னைக்கு அதே பேச்சு நான்
நான் வாங்கின பேச்சு என் பிள்ளையும் வாங்கணும்னு அவளுக்கு தலையெழுத்து. என் முன்னாடியே என் பிள்ளைய இப்படி பேசுறாளே, என்னம்மா வீட்டில் என்னென்ன பாடுபடுத்துவான்னு தெரியல. பேசி போயிட்டாங்கடி. இருக்கும்ல, குத்து உள்ள நெஞ்சு தானே குறு குறுக்கும். என் அண்ணன் பிள்ளையதான் என் பையனுக்கு கட்டணும்னு அம்பிட்டு ஆசையோட இருந்தேன்னு ஏன் தெரியாது அவளுக்கு? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த வேலை பார்த்தாங்க. உன் பிள்ளை பண்ண மாதிரி தானே அவங்க பிள்ளையும் பண்ணியிருப்பான். ஏன் ஒரு பொம்பளை பிள்ளை கழுத்துல கிடக்குற தாலி கூடவா தெரியாது பெத்த தாய்க்கு? ஏண்டி தெரிஞ்சிருந்தா அவங்க அப்படி விடுவாங்களா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு விட்டாங்க? அவங்க பிள்ளைக்கு பார்த்த மாப்பிள்ளைய பார்க்க வேண்டிதானே? ஏண்டி வம்படியா கூட்டிட்டு வந்தா என்னடி பண்ண முடியும்? மறக்க மாட்டேன்டி, என்னைக்கு மன்னிக்கவும் மாட்டேன். இன்னைக்கு என் குடும்பத்துல இப்படி ஒரு நிலைமை வரணும்னா அதுக்கு இவங்க எல்லாரும் தான் காரணம். நான் செத்தாலும் இவங்களை வீடு வாசப்படி ஏறக்கூடாது.